வணக்கம். சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாமஸ். இன்றைய பதிவு குழந்தைகளின் கையெழுத்து திறனை மேம்படுத்துவதற்கான பதிவு. புதிதாக எழுத தொடங்கும் குழந்தைகளுக்கான பதிவு, அவர்களை கையாளும் பெற்றோர்களுக்கான பதிவும் கூட. புதிய உறவுகளும் சொந்தங்களும் நட்புகளும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை மென்மேலும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பதிவிற்குள் போகலாம். ஏற்கனவே நம்ம அனைவருமே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் குழந்தைகளின் கையெழுத்து திறனும், அதாவது குறிப்பாக கேஜி படிக்கும் குழந்தைகளின் கையெழுத்து திறன் மற்றும் அவர்களை எழுத வைப்பதில் பல சவால்களை பெற்றோர்களாகிய நீங்கள் சமாளித்துக் கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கான புதிய முயற்சி தான் இந்த முயற்சி. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை எழுத வைக்கும் பட்சத்தில் அவர்களின் கையெழுத்து மேம்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம வீடியோல ஏற்கனவே பேசிக் லைன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டோம். அந்த பேசிக் லைனை இப்போ நீங்க உங்க குழந்தைகளை நல்ல விதமா எழுத வைத்திருந்தீர்கள் அப்படின்னா, இப்போ நம்ம எழுதுற இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பேசிக் லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லா விதமான கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா நம்பர்ஸ், தமிழ் எழுத்துக்கள் கூட வரும். அதனாலதான் அந்த பேசிக் லைன்ஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது. இப்போ அந்த பேசிக் லைன்ஸை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில நம்ம பார்க்கறது கேபிட்டல் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ஸில் முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஏ. கேபிட்டல் லெட்டர்ஸ் மொத்தமா எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா 26 எழுத்துக்கள். அந்த எழுத்தில் முதல் எழுத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த முதல் எழுத்தை எவ்வாறு எழுதலாம், எவ்வாறு எளிமையாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் எழுத வைக்கலாம் என்பது பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுதான் இந்த 4 லைன். இந்த நோட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆங்கிலம் எழுத வைப்பதற்காகவே 4 கோடு போட்ட நோட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல உள்ள பேசிக் லைன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிக் லைன் எழுதும் போதே எப்படி இதுல எழுதணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க இந்த கேபிட்டல் லெட்டர் எழுத வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் திரும்ப குழந்தைகளுக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைன். இந்த 4 லைனையும் 1 2 3 அடிப்படையில சொல்லும் போது அவங்கள ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ண, செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் நம்ம எளிமையா அவர்களை எழுத வைக்கும் போது அது நம்ம பயன்படுத்த முடியும். அதற்காக தான் இந்த லைன்ஸ் நம்ம சொல்றோம். முதல்ல எடுத்த உடனேயே ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைன், இந்த 4 லைனையும் அவங்கள சொல்ல வச்சுட்டு, இப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவர்கள் எழுதுவதற்கு எளிமையாக, அவர்கள் மனதில் வைத்துக் கொள்வதற்கு எளிதாக நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், கேபிட்டல் லெட்டர்ஸ் ஏல இருந்து இசட் வரைக்குமே இந்த ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணி தான் நம்ம எழுத போறோம். அப்போ அவர்களை கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுத போறோம் அப்படின்னாலே டச் த ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னாலே அவங்க ஈஸியா டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம ஏற்கனவே அவர்கள் இப்ப எழுத்து பயிற்சி ரொம்ப எளிமையாக்குறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பேசிக் லைன்ஸ்லயே டாட் வைக்கிறது. இந்த புள்ளி வைக்கும் போது அவர்களின் கவனம் ஒரே இடத்தில் குவிந்து அவர்களால் எழுத வைப்பது மிகவும் எளிமையா இருக்கும். இந்த இடத்துல முதல் லைன்ல புள்ளி வைக்கும் போது அவர்களின் கவனத்தை நம்ம ஒருநிலைப்படுத்தி எழுதுவதற்கு நம்ம எளிமைப்படுத்த முடியும். திரும்பவும் பாருங்க, இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டு நீங்க பேசிக் லைன்ஸ் உங்க குழந்தைங்களை அழகா எழுத வைத்திருந்தால், இப்பொழுது நீங்க புள்ளி வைக்கும் போதே உங்கள் குழந்தை ஆட்டோமேட்டிக்கா பென்சில் எடுத்து இந்த இடத்துல வைக்க முடியும். இதான் வைக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க இருந்து இந்த தேர்ட் லைன்ல ஒரு புள்ளி வைக்கிறீங்க. இந்த ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய போறாங்க, அவங்க ஸ்லாண்டிங் லைன் போட்டுருவாங்க. ஓகேங்களா? திருப்பி இதே இடத்துல கை வைத்து இந்த தேர்ட் லைனுக்கு திரும்ப ஒரு ஸ்லாண்டிங் லைன். இப்போ 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே 3 லைனுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பிகினிங் ஆஃப் த லைன் தான் நம்ம டச் பண்ணி எழுத போறோம். இந்த செகண்ட் லைன், இந்த 2 ஸ்லாண்டிங் லைனுக்கும் நடுவுல இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு. அப்போ இந்த செகண்ட் லைன் நீங்க என்ன சொல்லணும் குழந்தைங்கிட்ட, செகண்ட் லைன்ல ஒரு ஸ்லீப்பிங் லைன் போகுது இல்லையா இடையில, அந்த இடத்துல இங்க இருந்து கை வைத்து இந்த ஸ்லீப்பிங் லைன் மேலேயே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? இந்த செகண்ட் லைன் மேல ஒரு ஸ்லீப்பிங் லைன். இதுதான் கேபிட்டல் லெட்டர் ஏ. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பாருங்க, திரும்பவும் அதே எழுத்தை எப்படி எழுதணும்னு சொல்றேன். இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறோம், இந்த தேர்ட் லைன்ல ஒரு புள்ளி வைக்கிறோம். அதாவது பிகினிங் ஆஃப் த லைன்ல ஒரு புள்ளியும் தேர்ட் லைன்ல ஒரு புள்ளியும் வைத்து நாம இப்போ முதல்ல போட போறது ஸ்லாண்டிங் லைன். முதல்ல நம்ம ஸ்லாண்டிங் லைன் போடுறோம். திரும்ப இந்த டாப் ஆஃப் த லைன்ல இருந்து இங்க தேர்ட் லைனுக்கு சாட்சி ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த இடத்தையும் என்ன செய்யறாங்க, அவங்க ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுறாங்க. நடுவுல ஒரு செகண்ட் லைன்ல ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை அந்த லைன் மேலேயே போடணும்ங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? இந்த லைன் மேலேயே கொஞ்சம் கஷ்டமா தெரியும், முதல்ல அவங்க எழுதிட்டாங்கன்னா பழகிடுவாங்க. அந்த இடத்துல போடும்போது ஒரு ஸ்லீப்பிங் லைன் கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா இது கேபிட்டல் லெட்டர் ஏவா மாறிடும். திரும்பவும் பாருங்க,
டாப் ஆஃப் த லைன்ல ஒரு டாட் வைக்கிறோம், தேர்ட் லைன்ல ஒரு டாட் வைக்கிறோம். இதுதான் நீங்க வைக்க வேண்டியது. உங்கள் குழந்தைகளின் பென்சிலை வந்து இந்த இடத்துல வைத்துட்டு இந்த தேர்ட் லைனுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் இழுக்கணும். அதற்கு அடுத்தபடியா இந்த லைன்ல இருந்து திரும்ப ஒரு ஸ்லாண்டிங் லைன், மேல இருந்து கீழே ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுறோம். அதற்கு அடுத்தபடியா இந்த செகண்ட் லைன்ல ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கா, இந்த லைன் மேலேயே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது கேபிட்டல் லெட்டர் ஏ. திரும்பவும் பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு டாட், அப்புறம் தேர்ட் லைன்ல ஒரு டாட், இந்த இரண்டையும் வந்து நம்ம ஸ்லாண்டிங் லைனா இழுத்துறோம். திருப்பி இந்த இடத்துல இருந்து இந்த தேர்ட் லைனுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு செகண்ட் லைன்ல ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கு, இந்த லைன் மேலேயே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இப்படி போடும்போது நமக்கு என்ன லெட்டர் கிடைக்குது? கேபிட்டல் லெட்டர் ஏ. ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். இந்த ஆப்பிள் பிக்சருக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னது? இந்த கேபிட்டல் லெட்டர் ஏ. இந்த ஸ்மைலி ஆப்பிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த கேபிட்டல் லெட்டர் ஏ அம்மா சொல்ற மாதிரி அழகா எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு டாட் வச்சோம்னா ஒரு ஸ்லாண்டிங் லைன், திரும்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கே நம்ம போயிட்டு திரும்ப ஒரு ஸ்லாண்டிங் லைன், செகண்ட் லைன் மேலேயே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இப்படி போடும்போது கேபிட்டல் லெட்டர் ஏ நம்மளால எளிமையா போட முடியும். இதை வந்து அழகா எழுதும் போது நம்ம அடுத்தடுத்த லெட்டர் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பேசிக் லைன்ஸ் எழுதுன நீங்க இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் ஏ போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த லெட்டரை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த லெட்டரோட மற்றொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாலட்சுமி ரமேஷ்.